ஒரு அசாதாரண சூழ்நிலையில் எனது அருமை பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களையும் சந்திப்பதிலே தமிழ்நாடு தெலுங்கு சம்மேளனத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பு பல்வேறு சூழல்களிலே எங்களை எல்லாம் பல்வேறு விதமான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற பல்வேறு நேரத்திலே கூட நாங்கள் பொறுமை காத்து கொண்டிருந்தோம். இன்றைக்கும் தமிழகத்திலே 38% தெலுங்கின மக்கள் 31 சமுதாயத்தைச் சேர்ந்த 38% தெலுங்கின மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கல்ல என்றைக்குமே தெலுங்கு சமுதாயத்தினுடைய மக்கள் ஒரு வன்முறையோ ஒரு அராஜகத்தையோ அந்த பாதையை நோக்கி சென்றவர்களே அல்ல. இந்த தமிழகத்திற்காகவும் தமிழுக்காகவும் இந்த தமிழர் நலனுக்காகவும் என்றைக்கும் ஒரு நடுநிலையாளராக போராடி கொண்டு அதனுடன் சென்று கொண்டிருக்கின்ற சமுதாயத்து மக்கள் இந்த தெலுங்கின மக்கள். அப்படிப்பட்ட மக்களை இதற்கு முன்னாலே நகைமுகன் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பல்வேறு தலைவர்கள் எல்லாம் இழிவாக பேசி பின்னர் எங்களுடைய மனக்குமுறலை பார்த்து நாங்கள் செய்து தவறு என்று உணர்ந்து அந்த உணர்வுக்கு பின்னர் அவர்கள் திருந்தி இருக்கிறார்கள், மாறி இருக்கிறார்கள், மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே 2016 தேர்தல் வருகிறது என்பதற்காக ஒரு பெரிய சமுதாயத்தை தீண்டி அவர்களை எந்த வகையிலாவது எப்படியாவது அவர் வன்முறையை தூண்டுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருப்போம் என்ற ஒரு நிலையை இன்றைக்கு மதிப்பிற்குரிய சீமான் அவர்கள் எடுத்துள்ளார்கள். நாங்கள் என்றைக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், எந்த சமுதாயத்தினரும் இன்னொரு சமுதாயத்தை இழிவாக பேசக்கூடாது என்ற ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்ற நிலையை நாங்கள் பல்வேறு காலகட்டத்திலே அரசுக்கும் மக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த வன்முறையை இல்லாத, இன வெறி இல்லாத, இன வேறுதல் இல்லாத, சமுதாய வேறு இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் விரும்புகிறோம். இதிலே இனத்தை தூண்டி, மொழியை தூண்டி, ஜாதியை தூண்டி இன்றைக்கு குளிர்காய நினைக்கின்ற அத்தனை தனிப்பட்ட நபர்களுக்கும் இதை நாங்கள் ஒரு சவாலாக கூட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது அரசுக்கு கூட தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு சூழலை வளர்த்து விடுவது எந்த அரசாங்கமும் இருக்கக்கூடாது என்பதை தெரிவிப்பதற்குத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பு ஒரு அமைதியான முறையிலே மக்களுக்கு தெரியப்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுடைய குமுறலை உங்கள் வாயிலாக தமிழகத்துடைய மக்களுக்கும் ஒரு நடுநிலையாளருக்கும் அரசாங்கத்திற்கும் ஆளுநருக்கும் நீதித்துறைக்கும் இதை தெரிவிப்பதற்காக நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்கள் குரலிலே வன்மையாக வெளிப்படையாக தாக்குதலை நடத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. எதிர்த்தாக்கல் நடத்துவது எல்லாரும் செய்யலாம், அது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் தவறு செய்தவன் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இனிமேல் அப்படி ஒரு தவறு எங்கேயும் நடைபெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இது எங்களுக்கு மட்டுமல்ல, தெலுங்கு சமுதாயத்தில் உள்ள தமிழகத்திலே வாழ்கின்ற அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமால் இப்படிப்பட்ட தவறுகள் அரசாங்கம் நிச்சயமாக கண்டித்து தண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் எடுக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும், இனிமே இதுவரை நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். சரி, இந்த சூழல் ஏன் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் இன்றைக்கு தமிழகத்தை வளர்வதற்கு ஆளானவர்கள் இந்த தமிழ்நாடு வசிக்கின்ற, இந்த மண்ணின் மைந்தர்களாக வசிக்கின்ற தெலுங்கு மக்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் எங்கள் மண்ணின் மைந்தர்கள், இது யாராலும் மறுக்க முடியாது. இந்த மண்ணுக்காக பல்வேறு விவசாயத்தில் சரி, கோயில்கள் மற்றும் அனைத்து எது எடுத்தாலும் இந்த தெலுங்கு மக்கள் ஒரு நல்லதுக்காக செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். நான் அதுக்காக பெரிய ஜாதி, நாங்கள் எல்லாத்தையும் வென்றுடுவோம் அப்படின்னு என்றைக்கும் பறைசாற்றியதில்லை. நாங்கள் 38% இருந்தாலும் கூட இந்த தமிழகத்திலே ஆளுகின்ற அனைத்து அதிகாரங்களும் வல்லமையும் இருந்தாலும் கூட என்றைக்கு நாங்கள் போராளியாக இருந்ததில்லை. இந்த மக்களுக்காக பாடுபடுதலாம் இருந்திருக்கோம். ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு தெலுங்கன் இருந்தால் அவன் தான் நடுமையா இருக்கிறான். இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எங்களை, எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய மொழியை
எங்களுடைய மொழி தொண்டர்களாக எங்களுடைய மக்களை எல்லாம் நீங்கள் துன்புறுத்தினால் நாங்கள் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தோம். இந்த அமைதியை காக்கின்ற நாங்கள் எங்களுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல வழியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். திரு சீமான் அவர்கள் திருமலை நாயக்கரை பற்றி எல்லாத்தையும் பத்தி இதெல்லாம் அவமான சின்னங்கள் சொன்னது கண்டித்தக்கது. அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் எடுத்துருவீங்களா? மற்ற சமுதாயத்தில் செய்தெல்லாம் எடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய வலிமை இருக்கிறதா உங்களுக்கு? வலிமை இல்லை. ஏனென்று சொன்னால் யாரை சீண்டெல்லாம் நம் புகழை பெறுவோம் என்ற ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படும். ஏன்னா நம்ம வந்து பெரும்பகுதி சமுதாயர்கள், இன்னும் கூட சொல்லப்போனால் மொழி சிறுபான்மையர். இந்திய அரசியல் சட்டத்தின்படி அனைத்து மக்களும் அனைத்து உரிமைகளும் பெறுவதற்கு அத்தனை இதுவும் வந்து அரசாங்கம் கொடுத்திருக்கு. இதுல நீ பெருசு நான் பெருசு கிடையாது. நீ 50% இருந்தா நான் 35% அதுல பெருசு கிடையாது. 55 35 அல்ல, எல்லோரும் அது 1% இருக்கட்டும் 35% இருக்கட்டும், அனைவருக்கும் சமமாக ஒரு சூழல் இன்றைக்கு அரசியல் சாசன சட்டத்தில் கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது நீங்கள் குறிப்பாக தெலுங்கனை பத்தி கேவலமா பேசக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தீர்கள். எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்காக நான் சீமான தவறா பேசினா அவர் வந்து அரசாங்கம் விட்டுருமா? இன்னொரு நபரை அரசாங்கத்தில் இருக்கிறவர் இன்னொருத்தர் வந்து தவறா சொன்னா அரசாங்கம் விட்டுருமா? ஒரு சாமானிய மனிதன் இந்த தமிழ்நாட்டில் அமைதியாக வாழக்கூடிய எந்த ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. தெலுங்கு மக்கள் என்றைக்காவது அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களா? தெலுங்கு மக்கள் என்றைக்காவது வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? நாங்கள் 38% கிட்டத்தட்ட 2 கோடி தெலுங்கு மக்கள், அது அருந்தையா இருக்கட்டும், ரெட்டியாரா இருக்கட்டும், நாயுடா இருக்கட்டும், எத்தனை சமுதாயத்தில் நாங்கள் உள்ளடக்கி இருக்கோம். இந்த சமுதாயத்தில் யாராவது போராளி இருக்காங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு சீமான் விதைத்திருக்கார்கள். இந்த விதையை எடுத்தறிய வேண்டும். அதான் எங்களுக்கு ஆசை. என்ன செய்யணும் இந்த அரசாங்கம்? உடனே சீமான அரஸ்ட் பண்ணணும். இதை நான் சொல்றேன். சீமான் வந்து அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னா அரசாங்கம் விட்டுடுமா? விடாது. இது யாருக்கும் ஒரே ஒரு நிலை எடுக்க வேண்டும். இன்னொருவன் தவறாக பேசினால் அந்த தவறு பேசியவனை நிச்சயமாக அரசாங்கம் கைது செய்யணும். இன்னைக்கு அவனை கைது செஞ்சு அவற்றை யாரும் பேச மாட்டாங்க. இதுதான் எங்களுடைய முடிவு. அதனால எங்களுடைய மனக்குமுறையில் வெளிப்படுத்துவதற்காக தமிழகத்திலிருந்து எல்லாரும் கொதி சேர்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் மூர்த்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து திருடன் வர்ணிச்சாங்க. இந்த சரித்திரத்தை எடுத்துக்கொண்டா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு மாபெரும் தியாகி, இந்திய விடுதலை போராட்டத்துக்காக தன் உயிரை நீத்த ஒரு மாபெரும் தியாகி. அப்பேற்பட்ட அந்த தியாகம் திருடன் சொன்னாங்க ஏர்போர்ட் மூர்த்தி. அரசாங்கம் அன்னைக்கு இது செய்யல. இதே நிலை நீடித்தே கொண்டிருந்தால் எங்களை குட்டி கொண்டதை நாங்க என்ன பண்ண முடியும்? எங்கள் குட்டுதலை வெளிப்படுத்த வேண்டும், அழணும், வெளிக்கொணர வேண்டிய ஒரு சூழல் எங்களை ஏற்படுத்தி விடாதீர்கள். இன்றைக்கு தமிழகத்தில் அத்தனை மாவட்டத்திலையும் எங்களுடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் முடிவு செய்தது என்னவென்றால், திரு சீமான் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் தமிழகத்திலே ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்காது. என்ன இயக்கம் எனக்கு கவலை இல்லை. நீ எந்த கட்சி என்ன பேர் என்று எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை சீண்டி விட்டீர்கள், எங்களுடைய மனக்குமுறலை தூண்டி விட்டீர்கள், எங்களுடைய சமுதாயத்தை இழிவாக பேசியிருக்கிறீர்கள், குறிப்பாக தெலுங்கின மக்களை இழிவாக பேசியிருக்கிறீர்கள். அந்த பேச்சுக்கு நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை இரவு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். 5 கிலோமீட்டருக்கு மண்டபங்கள் என்கின்ற வகையிலே, வரலாறு நினைவு கூறுகின்ற வகையிலே ஆட்சியை சிறப்பாக நடத்தி காட்டிய விதத்தை இன்றும் மக்கள் போற்றுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த வரலாறு உண்மையாக தெரிந்தும் சீமான் அவர்கள் திருப்பூரிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே திருமலை நாயக்கருடைய அரண்மனையையும் ராணி மங்கம்மாளுடைய மகாலையும் இன்னும் தமிழர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு கேவலமானது என்கின்ற வகையிலே, எங்கள் உணர்வுகளை சீண்டுகின்ற வகையிலே, எங்கள் இனத்தை கேவலப்படுத்துகின்ற வகையிலே அவர் பொதுக்கூட்டத்தில் பகிரங்கமாக பேசியுள்ளார். இந்த செய்தியை வார நாளிதழ் ஜூனியர் விடும் நக்கீரனும் இதழில் தெளிவாக புகைப்படத்தோடு எடுத்து காட்டிய நிகழ்ச்சி நடந்துள்ளது தமிழகத்தில்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த நிகழ்ச்சி மாமன்ற திருமணநாயக்கருடைய வரலாற்றை தெரிந்தும் நீ இப்படி பேசலாமா என்கின்ற ஒரு கேள்வியை, ஒரு கேள்வி கணையை தொலைபேசியிலே தான் தெரிவித்திருக்கின்றார் எங்களுடைய அன்பு சகோதரர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகதீசன் என்கின்ற இளைஞர். அவர் தொலைபேசியிலே தெரிவித்த தகவலை உடனடியாக தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற அவருடைய கட்சி பிரமுகர்களுக்கு தெரிவித்து உடனடியாக அவரை அடித்து உதைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி காயப்படுத்தி இவரை இன்னும் இந்த நிலையிலே நீ பேசினால் நீ தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். அந்த அன்பு சகோதரர் அரண்மனையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட